கொல்கத்தால ரசகுல்லா மட்டும் தான் ஃபேமஸ்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று. ஆமாங்க, 1974 கொல்கத்தால பிஜோ நாக்குங்கிற ஐஎஃப் இண்டஸ்ட்ரியை லான்ச் பண்ணியிருக்காரு. ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் முன்னாடி கதை வச்ச வாஷிங் மிஷினை இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. துவைக்க தெரியலனாலும் இந்த வாஷிங் மிஷின் தான் எடுப்பாங்க. துவைக்க தெரிஞ்சாலும் இந்த வாஷிங் மிஷின் தான் எடுப்பாங்க. ஏன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நீங்க வீட்டுல ஒரு 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 7 கிலோ போயிடலாம். ஒரு 3 to 4 பேர் இருக்கீங்கன்னா 8 கிலோ போயிடலாம். ஒரு 5 பேருக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா 10 கிலோ போயிடலாம். இப்படிலாம் நான் உங்களை கன்ஃபியூஸே பண்ண மாட்டேன். ஒரு டீட்டெயில்டான ஒரு டீகோட் வந்து கொடுக்குறேன். ஒரு 2 பேர் இருக்கவங்களும் 10 கிலோ யூஸ் பண்ணலாம். ஒரு 5 பேருக்கு மேல இருக்கவங்களும் 10 கிலோ யூஸ் பண்ணலாம். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். ஏன் அப்படின்னா நம்மளோட யூசேஜ் பேட்டர்ன் தான். இன்னைக்கு நம்ம பாக்குறது ஐஎஃபியோட 10 kg ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பத்தினா ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க யூசரா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வாங்க போறவங்களா இருந்தாலும் சரி, சர்வீஸ் இந்த மிஷினை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்விஸ்ட் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். குமார், சொல்லுங்க, யார் இவரு? இதோட டைமென்ஷன் போயிட்டோம் அப்படின்னா, ஹைட் வந்து 3 அடியும், வித்து வந்து 2 அடியும், டெப்த் வந்து 2 அடியும் இருக்கும். இதோட கலர் ஆப்ஷன் ஃபுல் யூனிட்டும் மோச்சா கலர் ஆப்ஷன்லயும், டோர் வந்து பிளாக் வித் குரோம் பினிஷிங்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த மோச்சா வித் பிளாக் அண்ட் குரோம் பினிஷிங் அப்படிங்கிறது ஐஎஃபிக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் கலர். இந்த மிஷின்ல ப்ரோக்ராம் போயிட்டோம் அப்படின்னா, நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு 14 ப்ரோக்ராமும், வைஃபையோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அந்த 14 ப்ரோக்ராம் இல்லாம அடிஷனலா ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த ப்ரோக்ராம் ஸ்டீம்ல வாஷ் பண்ணும், எந்த ப்ரோக்ராம் காமன் நார்மல் வாட்டர்லயே வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல 14 ப்ரோக்ராம்ல 6 ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் ப்ரோக்ராமா வாஷ் வந்து பண்ணி தரும். மிக்ஸ் டெய்லி, காட்டன், எக்ஸ்பிரஸ் 1513, ஆன்டி அலர்ஜன், ரெஃப்ரெஷ், பேபி வேர், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டீம்லயே வாஷ் பண்ணி தரும். இது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எந்த மாதிரியான டெம்பரேச்சர் எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இதுல வைஃபை வித்தவுட் வைஃபைன்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாலும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. கடல் வாஷ், ஸ்போர்ட்ஸ் வியரு, இன்னர் வியரு, டார்க் கலர்டு. இந்த கடல் வாஷ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாம வீட்டில் ஸ்டோன் வச்சது, ஜரிகை வச்சது, பட்டு புடவை இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம ட்ரை வாஷ் பண்ற மாதிரி வாஷ் வந்து பண்ணி தரும். இதே நீங்க இன்னர் வியர்லாம் போட்டு துவைக்கிற மாதிரி இருந்தா அதுல வந்து ரொம்ப சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் வந்து பண்ணி தரும். ஸ்போர்ட்ஸ் வியர், பல்கி பெட்டிங்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் தனியா ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வியரும் பல்கி பெட்டிங்கும் போயிட்டீங்க அப்படின்னா அதுல ரொம்ப டஃபஸ்ட் சென்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரம்மோட ஆர்பிஎம் ஸ்பீடு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டம்பிள் வந்து வரணும். ஸோ இதுக்கு இந்த ப்ரோக்ராமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டார்க் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ப்ரோக்ராமே கொடுத்துருக்காங்க. இதுல 30, 40, 60, 95 இந்த அளவு டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் என்னென்ன ப்ரோக்ராமுக்கு எந்த மாதிரியான டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே செட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதே மாதிரிதான் ஆர்பிஎம்மோட லெவலும் ஸ்டார்டிங் 400 ஆர்பிஎம் ஸ்பீட்ல இருந்து மேக்ஸிமம் 1400 ஆர்பிஎம் ஸ்பீட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் டிஃபர் வந்து ஆகும். பட் ஆனால் கம்பல்சரி ஸ்பின் டைம்ல ஃபுல் ஸ்பீட் ஆர்பிஎம்ல ஒர்க் ஆகும். அது நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்ராமை பொறுத்து இருக்கு. இந்த மிஷின்ல ப்ரீ சோக், வார்ம் சோக், சைல்ட் லாக் ஆபரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்கு அப்படின்னா, ப்ரீ சோக் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே துணியை ஊற வச்சு துவைச்சிக்கலாம். வார்ம் சோக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெயினான இருக்கிற கிளாத்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வார்ம் சோக்ல முன்னாடியே ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு துவைச்சிக்க முடியும். சைல்ட் லாக் ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே டிஃபால்ட்டா ஸ்பின்னோட டைமு, ரின்ஸோட டைமு, வாஷோட டைமு, டெம்பரேச்சர், ஆர்பிஎம் இதெல்லாமே டிஃபால்ட்டாவே செட் வந்து ஆயிருக்கும். ஆனா நம்ம மேனுவலாவும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். நான் ஒரு ரொம்ப டஃபஸ்ட் சென்ஸ் வந்து போடுறேன், அது காட்டன் ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு ஆர்பிஎம்மும் டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருப்போம். இதை குழந்தைங்க ஏதாச்சும் தொட்டு செட்டிங்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வராது. ஸோ இந்த டைம்ல சைல்ட் லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல கீ ஃபியூச்சர்னு போயிட்டா அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்றேன். 3D வாஷ்னு ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதோட பர்பஸே நீங்க யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்டை உங்களோட கிளாத்தோட எல்லா பக்கமும் பெனரேட் பண்ணி கொண்டு போறது தான். எந்தெந்த மாதிரி அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட் ட்ராயர்ல இருந்து வாட்டரோட மிக்சப் ஆகி கிளாத்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கும். ட்ரம்மோட அடிப்பக்கத்துல இருந்து ஆக்சிஜன் ஃபார்முலா மூலியமா
அதிகப்படியான பபிள்ஸை கிரியேட் பண்ணி ட்ரெஸ் மேலே கொண்டு போய் சேர்க்கும். இல்லை அப்படின்னா ட்ரம்மோட உள்பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரேயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரேயர் மூலிமா டிடர்ஜென்ட்டை கொண்டு போய் சேர்க்கும். அக்வானர்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அக்வானர்ஜி என்ன பண்ணுன்னா, வீட்டில் ஹார்ட் வாட்டரும் இருக்கலாம், இல்லை நார்மல் ஆற்று தண்ணியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆற்று தண்ணியில் ஈஸியாக டிடர்ஜென்ட் கரையும், ஹார்ட் வாட்டரில் சீக்கிரமாக கரையாது. இது உள்ளே கொண்டு வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வானர்ஜி ஹார்ட் வாட்டரை ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். இதனால டிடர்ஜென்ட் ஈஸியாக கரையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரம்மு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான ட்ரம் அப்படின்னா Crescent 3 ட்ரம்மு. ஒவ்வொரு பிராண்ட்லையும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வாஷிங் ரிசல்ட்டுக்கு ட்ரம்முங்கிறது ஒரு மெயினான ஒரு இது. Crescent 3 ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா டஃப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி இருக்கிறனால உங்களுக்கு டம்பிள் வாஷ் பண்றப்போ பெர்ஃபெக்டான அழுக்க வந்து எடுத்துறதுக்கு இந்த Crescent 3 ட்ரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஆட்டோ ஃபோம் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா எந்த மாதிரியான கிளாத்ஸ்க்கு எந்த அளவு ஃபோமை ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதான் இதோட மெயினான பர்பஸ். இதனால உங்களுக்கு கிளாஸ்ல ஓவரா டிடர்ஜென்ட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாத்தோட குவாலிட்டி வந்து மங்க ஆரம்பிச்சு. மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போடா பின்னாடி. ஸோ இந்த ஆட்டோ ஃபோம் கண்ட்ரோல் கரெக்டான அளவில் டிடர்ஜென்ட் கொண்டு போய் சேர்க்கறனால ரிசல்ட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இதில் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பர்பஸே நம்ம வீட்டில் இம்பேலன்ஸான கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அது மிஷினை எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக்காகவே ஒரு இன்வெர்டர் மிஷினு. இன்வெர்டரை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கோம். இன்வெர்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன கரண்ட் ரேஷியோலேருந்து என்ன வோல்டேஜ் ரேஷியோ வரைக்கும் ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இதில் ப்ரோக்ராம் மெமரி பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நான் சொன்ன மாதிரி 14 ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி ப்ரோக்ராம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரோக்ராம் வந்து ஆட் ஆகும். பட் ஆனால் இந்த எல்லா ப்ரோக்ராமுக்குமே டிஃபால்ட்டாகவே ஸ்பின்னு, ரின்ஸு, வாஷு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ப்ரோக்ராமை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை அதே மாதிரியான கிளாத்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் அப்படின்னாலே எல்லாருமே யோசிக்கிற விஷயம் அதில் வைப்ரேஷன் வரும், நாய்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதையுமே இதை உடச்செறிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ இம்பேலன்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் டைமில் 1400 RPM ஸ்பீடில் மிஷின் ரன் ஆகிறப்போ வைப்ரேஷனும் நாய்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆட்டோ இம்பேலன்ஸோட பர்பஸ். இதில் இவ்வளோ கீ ஃபீச்சர் கொடுத்துருந்தோம். மெஷினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா டப் கிளீன் ஆப்ஷன். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டப் கிளீனு நார்மலாகவே ஒரு சர்டன் பீரியட்ல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஆட்டோ டப் கிளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டப் கிளீன் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னா இது டப் கிளீன் அப்படிங்கிறது மெஷினோட மெயின்டெனன்ஸ்க்காக பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு டைம் துவைக்கிறப்பையும் ட்ரெஸ்ல இருக்க அழுக்கு, தண்ணியில் இருக்க உப்பு இது எல்லாமே ட்ரம்முக்கு வெளிப்பக்கம் டப்புங்கிற ஒரு இடத்துல போய் ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகி அது டவுன் ஆக ஆரம்பிக்க உங்களுக்கு வெயிட் ஆக ஆக உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தடுக்கிறது தான் இந்த டப் கிளீனோட ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒரு டைமுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ டப் கிளீனுங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸோட இஷ்யூவும் இதில் வந்து இருக்காது. இது ஒரு 10 கிலோ வாஷிங் மிஷின் அப்படிங்கிறனால இதோட கேஜ் கெப்பாசிட்டி 76 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் வந்து இருக்கும். இதோட வாட்டர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 0.3 இருந்து 10 bar வரைக்கும் இருக்கணும். இது ஒரு சைக்கிளுக்கு பர் கேஜிக்கு 9 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து எடுத்துக்கும். ஸோ 10 கிலோ மிஷின் அப்படிங்கிறனால 90 லிட்டர் டு 120 லிட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து எடுத்துக்கும். இதோட ஹீட்டரோட வாட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா 2000 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். வீட்டில் 220 to 240 வோல்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த மிஷினை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் இருக்க ப்ரோக்ராமை எந்த கிளாத்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற ஸ்டெயின்ஸ்க்கு உண்டான மாதிரி எந்த ப்ரோக்ராமை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ அப்கமிங் வீடியோவாக நம்மளோட சேனல் இதுக்கப்புறம் வந்து வரும். ஸோ ரெகுலராக அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் அதுக்குண்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வரும். இந்த மிஷினில் ஒய்ஃபை எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. மை IFBங்கிற ஆப்பு பிளே ஸ்டோரில் பிளேஸ் ஆயிருக்கு. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் ப்ரோக்ராமை நீங்கள் அதுலேருந்து பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மிஷினை எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் வந்து பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா வீட்டில் நீங்கள் ரவுட்டர் வச்சிருக்கணும், ரவுட்டரோட மெஷின் கனெக்ட் ஆயிருக்கணும், மெஷினோட ஆப்பில் உங்களோட மொபைல் கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா
இந்த மெஷினை நீங்க எங்க இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இதுல டிலேண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது வாஷிங் மிஷின் போயிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்ல டாப் லோட்ல ஃப்ரண்ட் லோட்ல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்கேஸ் வெளியே போயிட்டோம், பட் ஆனா எனக்கு கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல டிலேண்டுங்கிற ஆப்ஷன் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்க 6 o'clock ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா 6 o'clock துவைச்சு முடிச்சு உங்களுக்கு மிஷின் வெளியே எடுத்து ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். வாஷிங் மிஷின்ல துவைக்கிற துணியை காய வைக்கணுமா? கண்டிப்பா காய வைக்கணும். நீங்க டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எதுல யூஸ் பண்ணீங்கனாலுமே கண்டிப்பா வாஷ் பண்ற கிளாத்ஸை காய வச்சுதான் ஆகணும். வாஷர் ட்ரையரோட வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்க காய வைக்க தேவையில்ல, டைரக்டாவே நீங்க எடுத்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா வாஷிங் மிஷின் மட்டும் வாங்குறீங்கிற பட்சத்துல கம்பல்சரி காய வச்சுதான் ஆகணும். ஸோ டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எதுல போயிட்டீங்கனாலுமே 80% வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரை வந்து பண்ணி தரும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வச்சு தான் காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த மிஷினோட வாரண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் யூனிட்டுக்கு 4 வருஷம் வாரண்டியும், மோட்டருக்கு 10 வருஷம் வாரண்டியும், ஸ்பேருக்கு 10 வருஷம் சப்போர்ட்டும் வந்து பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்பேர் சப்போர்ட் 10 வருஷம் அப்படிங்கிறது இந்த பிராண்ட்ல மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலே, காமனான ஐஎஃபியோட ஸ்பேர்ஸ் மார்க்கெட்ல காஸ்ட்லியாவும் மார்க்கெட்ல அவைலபிள் பண்ண மாட்டாங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ற விதமா தான் இவங்க ஸ்பேருக்கு 10 வருஷம் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காம போய் வாங்கிருங்க. ஒரு நிமிஷம், இவங்க 10 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10 மில்லியன் 1 கஸ்டமரா ஆக போறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு நாங்க போற ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை அனைத்து ரிவ்யூவும் நம்மளோட சேனல்ல இதுக்கப்புறம் தொடரும்.